கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற நாள் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 54:4 வாசிக்கலாமா? இதோ தேவன் எனக்கு சகாயர், ஆண்டவரின் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. தேவன் எனக்கு சகாயரை குறித்து இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். எத்தனை விதமான நாமங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு, ஆயிரக்கணக்கான நாமங்கள். அதில் ஒரு நாமம் சகாயர். ஆமென். சகாயம் அப்படின்னா என்னங்க? உதவி செய்கிறவர். சகாயர்னா எனக்கு உதவி செய்கிறவர் அப்படின்னு அர்த்தம். இந்த உலகத்தில் நமக்கு உதவி செய்ய யாருமே இல்லை அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா? தனியாக இருக்கேன், நான் ஒண்டியாக இருக்கேன், ஒருத்தர் எனக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. உங்கள் கூட வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வலோகாதிபதி இருக்கிறார். நீங்கள் பயப்படவே வேண்டாம். அவர் உங்கள் கூட இருப்பதினாலே தைரியமாக இருங்க. யாரும் இல்லைன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அவர் உங்களுக்கு சகாயர் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் சங்கீதம் 10:14 சொல்லுகிறது, திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் அவர் தானா. திக்கு தெரியாமல் எங்கே போகிறோம், என்ன செய்ய போகிறோம், எப்படி வாழ போகிறோம், எப்படி ஊழியம் செய்ய போகிறோம், எப்படி பிள்ளைகளை படிக்க வைக்க போகிறோம், என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு புரியாமல் இருக்கிறீங்க பாருங்க. திக்கு தெரியாமல் போயிட்டு இருக்கீங்க பாருங்க. உங்களுக்கு அவர் தான் சகாயர். அப்படின்னா என்னங்க? உங்களுக்கு உதவி செய்ய ரெடியாக இருக்கிறன்னு அர்த்தம். நீங்கள் என்ன செய்யணும்? அவரை நோக்கி கூப்பிடணும். என்ன வேணும்னாலும், உங்கள் வாழ்க்கையில் என்ன வேண்டும் வேணாலும் முழங்கால் போட்டு, ஆண்டவரே இது எனக்கு தேவையாக இருக்கிறது, இதை நான் செய்யணும், ஊழியம் செய்யணும், இல்லை என் பிள்ளைகளை படிக்க வைக்கணும், எனக்கு வீடு கட்டணும், இல்லை எனக்கு சரீர பலவீனமாக இருக்கிறது, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, என்னன்னாலும் உங்களுக்கு பண தேவை, என்னன்னாலும் யார்கிட்ட தான் கேட்கணும்? சகாயரை நோக்கி பாருங்க. அவர் உதவி செய்வதற்கு வல்லவர். 121 சங்கீதம் சொல்லுகிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நீரா என் கண்களை ஏறெடுக்கிறேன். எப்படியா? ஒத்தாசை வரும் பர்வதமே அவர் தாங்க. ஒத்தாசை என்பது உதவி, சகாயம் இல்லைங்களா? அவரை பார்த்து தான் கண்ணை ஏறெடுக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனை தேடி ஓடாதீங்க. அவங்க செய்வாங்க, இவங்க செய்வாங்க, சொந்தக்காரன் செய்வான், நண்பன் செய்வான். இல்லை, ஒருத்தர் உங்களுக்கு இறுதி வரை உதவி செய்ய முடியாது. உங்கள் மரண பரியந்தம் நீங்கள் கேட்காமலே உதவி செய்கிறவர் ஒருவர், அவர் தான் சகாயர், இயேசு கிறிஸ்து. ஆமென், அல்லேலூயா. எபிரேயத்தில் இப்படி சொல்லப்படுகிறது, 13:6 இப்படி சொல்லுகிறது, நாம் தைரியம் கொண்டு சொல்லலாம், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். எதுக்கு பயப்படாதீங்க? அவர் உங்கள் கூட இருக்கும்போது எதுக்காக பயப்படணும்? இல்லை, தாவீது அவ்வளோ பெரிய கோலியத்தை பார்த்தே பயப்படலையா? எல்லாரும் பயந்தாங்க. மொத்த இஸ்ரவேல், மொத்த யூனிட்டும், மொத்த இராணுவம் பயப்படுது. ஏன்? சவுல் ராஜாவே பயப்படுறார். அப்படி பயப்படுகிற ஒரு உருவம் படைத்து ஒரு வீரனை பார்த்து தாவீது பயப்படல. ஏன் தெரியுங்களா? கர்த்தர் கூடவே இருக்கிறார். நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அவன் ஆஃப்டர் ஆல் ஒரு மனுஷன், அவன் எனக்கு என்ன செய்ய முடியும்? கர்த்தர் என் சகாயர் கூட இருக்கிறார். அந்த நம்பிக்கை அவருக்குள்ளே இருந்தது. பரிசுத்தவான்கள் எல்லோருக்குள்ளும் அந்த நம்பிக்கை மட்டும்தான் இருந்தது. அதனால தான் உலகத்தை ஜெயிச்சாங்க. ஆமீன். இந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் உலகத்தை ஜெயிக்கணுமா? உலகத்தை ஜெயிச்சு வாழணுமா? கர்த்தர் சொல்றாரு, உலகத்தில் ஒவ்வொருத்தரும் இருக்கத்தான் செய்யும், ஆனால் நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் ஜெயிப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமீன். அதனால அந்த சகாயர் இன்றைக்கு உங்க கூட பேசியிருக்கிறார். எதை குறித்து பயப்படாதீங்க. உங்க வாழ்க்கையில கரத்தை, 2 கரத்தையும் வானத்துக்கு நேராக விரித்து முழங்கால் போட்டு சொல்லுங்க, சகாயரே, திக்குற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீங்கன்னு சொன்னீங்களே, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. கர்த்தர் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய உதவி செய்வார். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் கூட பேசின வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தை சொல்லுகிறது, சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது, தேவன் எனக்கு சகாயர், ஆண்டவரின் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடு இருக்கிறார். அப்போ நீங்கள் சகாயராக இருந்தால் எங்களை, ஆண்டவரே, எங்கள் ஆத்துமாக்களை ஆதரிக்கிற ஆண்டவரே ஒரு கூட்டம் எங்களுக்கு அழுமும் நான் விசுவாசிக்கிறேன். ஐயா ஆவியானவரே, இப்படியாய் ஆண்டவர் உபத்திரவத்தில், பாடுகளில், கண்ணீரும், எனக்கு யாருமே இல்லைன்னு அழுது கொண்டு இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கு இந்த சத்தியம் கடந்து போகட்டும். ஐயா, தேற்றட்டும், அவர்களை சகாயரை நோக்கி பார்க்க வைக்கட்டும். அதற்காக நன்றி. இதை கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all.